மக்களே, ராதாபுரத்தில் தான்ப்பா ஒரு வினோதமான சம்பவம் நடந்துச்சு. இப்போ நம்ம ராதாபுரம் பக்கத்தில் கூடங்குளம் இருக்குது. கூடங்குளத்தில் என்னென்னா ஒரு கோயில் கூட நடந்திருக்கு. அந்த கோயில் கூடல என்ன பிரச்சனைனா, ஒரு 3 குடும்பத்துக்காரங்க வரி பிடிச்சிருக்காங்க. அந்த 3 குடும்பத்துக்காரங்க வரி பிடிச்சதில் அவங்களுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை. அந்த பிரச்சனை பேசி இருந்தால் கூட முடிஞ்சிருக்கும். ஆனால் பேசி தீர்க்காமல் ஏதோ பிரச்சனை ஆகிட்டுன்னு நினைக்கிறேன். அதோடு இது மட்டும் இல்லாமல் ஒரு தரப்பு கோர்ட்டுக்கும் போயிட்டு கோர்ட்டில் ஒரு ஆர்டர் வாங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஆர்டர் பிரகாரம் தான் நீங்கள் கோயில் கூட நடத்தணும் அப்படின்ட்டு கோர்ட்டும் சொல்லிருக்கு. அதே மாதிரி தாசில்தாரும் எல்லோரும் சொல்லிருக்காங்க, காவல்துறையினரும் சொல்லிருக்காங்க. பிரச்சனை என்னன்னா, 3 பேரும் ஒன்றா சேர்ந்து கோயில் கூட நடத்திருக்கலாம். ஆனால் கோயில் கூட நடத்த விருப்பம் இல்லை. எல்லாம் அங்காளி பங்காளிக்குள்ளே சண்டையை போட்டு, நான் ஏன்னா இந்த வினோதமான ஒரு கூட்டம் அப்படின்னு சொல்கிறோம்னா, போராட்டம் எல்லோரும் நடத்துவோம். நீங்களும் நடத்திருப்போம், நானும் நடத்திருப்போம், எல்லா இடத்துலையும் போராட்டம் நடத்திருக்கோம். ஆனால் நம்ம மக்கள் பயங்கரமான ஒரு வினோதமான போராட்டம் நடத்துனாங்க. என்னென்னா, நம்ம கோயில் கொடைக்கெலாம் ஆடு மாடுகள்லாம் நம்ம நியமிச்சது கொடுத்துருப்போம் இல்லையா? அந்த நியமிச்சு கொடுத்த ஆடு மாடை, எப்பா இந்த வருஷம் நீங்கள் கோயில் விட நடத்தலாம், நாங்கள் இந்த சாமிக்காக நியமிசம் விட்ட ஆடு மாடெல்லாம் வேஸ்ட்டாக போகுதுப்பா அப்படின்ட்டு ஆடு மாடோட ஒரு போராட்டம் நடத்திட்டாங்க. அதுதான் ரொம்ப ஹைலைட்டு. உண்மையிலங்க, ஆடு மாடோட கடையில் இருந்து அங்கே ஊர் மக்கள்லாம் ஒன்று சேர்ந்து இந்த வண்டியில் ஆடு மாடெல்லாம் ஏற்றி பண்ணிட்டு, அதாவது ஆடு மாடுனா சாதாரண ஆடு மாடு இல்லை, இந்த சாமிக்கு பலி கொடுக்குறதுக்கு அந்த மாதிரி வச்சுருப்பாங்க இல்லையா? அந்த ஆடு மாடுகளை கொண்டு போராட்டம் நடத்துனாங்க. இது ஒரு வினோதமாக பேசப்பட்டுச்சு. இந்த போராட்டம் ஹைலைட் ஆகிட்டு நல்ல ராதாபுரம் கூடங்குளம் ஏரியாங்களில் இந்த போராட்டம் ஒரு பேசு பொருளாக இருந்துச்சு. நம்ம வீடியோ இப்போ தான் புது முறையாக ஒரு புது முயற்சியாக அந்த மாதிரி வினோதங்களையும் புது நியூஸுகளையும் உங்களுக்கு போடுறோம். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணி நமக்கு கமெண்டில் தெரிவிங்க.